அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நான் சொல்ல இருக்க இந்த டாபிக் வந்து ஒரு பிளாக் பிளாக் வந்து கருப்பு இன பாடி பில்டரு. பேர் வந்து ஆல்பர்ட் பெக்கில்ஸ். இவர் வந்து பாடி பில்டரில் பிரிட்டிஷ் பாடி பில்டர். நீங்கள் வந்து நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து இப்போ அர்னால்டுலாம் வந்து ஆஸ்திரியாக்காரு, ஒலிவா வந்து கியூபா நாட்டுக்காரு, சமீர் பொன்னட்டு வந்து லெபனான் நாட்டுக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. மெஜாரிட்டி கண்ட்ரி வந்து எல்லாருன்னா என்னென்னா அமெரிக்கன்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. ரெண்டாவது நான் சொல்கிற எல்லா பாடி பில்டர்ஸுமே வெளிநாடுகளில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவங்க வந்து பிழைக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்க. அமெரிக்காவில் வந்து தான் அவங்க வந்து பிழைக்கிறாங்க. இப்போ இந்த பிரிட்டிஷ் பாடி பில்டர் பேர் ஆல்பர்ட் பெக்கில்ஸு. இங்கிலாந்தில் பார்படாஸில் இருக்கார். இங்கிலாந்தில் வந்து பார்படாஸ்ன்ற ஒரு ஊரை சேர்ந்தவர். அந்த ஊரில் இவர் வளர்ந்து வராரு. வந்து நல்லா கொஞ்சம் உடம்பு டெவலப் ஆயிடுச்சு. வந்தவுடனே மிஸ்டர் பிரிட்டன்ற பட்டம்லாம் வாங்குறாரு. ஆணழகன் ஆகிறார் இவர். நல்ல கருப்பின ஆணழகன், ரொம்ப மஸ்குலராக இருப்பார். மிக அருமையான பாடி பில்டர். இவர் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வந்துட்டார். அமெரிக்காவுக்கு வந்து ஃப்ளோரிடாவில் வந்து கலிஃபோர்னியாவில் வந்து செட்டில் ஆகிட்டார். 1930 பிறந்தவர். இவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா, இவர் வந்து ஒரு பாடி பில்டிங்கில் வந்து தெர் இஸ் நோ ஏஜ் வந்து ஒரு நம்பர் தான் அப்படின்றத இவர் சொன்னார். இப்போ இவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த முதல்ல உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மற்ற பாடி பில்டருக்கு இவர் வித்தியாசம். ஒவ்வொரு பாடி பில்டரும் ஒரு அறிவாளிகன்றதை நீங்கள் அவங்க பேசுகிறத வச்சே கண்டுபிடிப்பீங்க. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இவர் சொல்கிறாரு, இஸ் தேர் எனி குட் ஜிம் இன் யுவர் சிட்டி? இஃப் ஸோ, ஆர் யூ மேக்கிங் யூஸ் ஆஃப் இட்? இஸ் தேர் எனி குட் இன்ஸ்ட்ரக்டர் ஓவர் தேர்? இஃப் ஸோ, ஆர் யூ மேக்கிங் யூஸ் ஆஃப் ஹிம்? இவர் சொல்கிறது பாருங்க, உங்கள் ஊரில் ஒரு நல்ல உடற்பயிற்சி கூடம் இருக்கிறதா அப்படின்றாரு. எங்கள் ஊரில் நல்ல உடற்பயிற்சி இருக்கு. அப்படியா? அப்படி இருக்கா? அப்படி இருந்தா அந்த உடற்பயிற்சி கூடத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? ஜிம்முக்கு எத்தனை பேர் போறீங்க? ரெண்டாவது கேட்குறாரு, அந்த நல்ல ஜிம் இருக்குல்ல, நல்ல இன்ஸ்ட்ரக்டர் இருக்காரா? இஸ் தேர் எனி குட் இன்ஸ்ட்ரக்டர் ஓவர் தேர்? நல்ல ஜிம் ஓனர் இருக்காரா? அங்க ஆசிரியர் இருக்காரா? கோச் இருக்காரா? அப்படின்றாரு. இப் ஸோ, அப்படி இருந்தால் ஆர் யூ மேக்கிங் யூஸ் ஆஃப் ஹிம்? அவரை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? என்ன அழகா பேசுறாரு பாருங்க. கருப்பு என்ன பாடி பில்டரு அவ்வளோ கருத்தாளமானது. உங்க ஊர்ல ஒரு ஜிம் இருக்காப்பா? சரிப்பா, ஜிம் இருக்குல்லப்பா, போனீங்களா? ஜிம்முக்கு போறீங்களா? ரைட்டு. ஜிம்மில் வந்து நல்ல இன்ஸ்ட்ரக்டர் இருக்காரா? ரைட்டு. அவரை பயன்படுத்துறீங்களா? நிறைய பேர் ஜிம்முக்கு வந்தாங்கன்னா மாஸ்டர்கிட்டே பேசவே மாட்டாங்க. சில பேர் மாஸ்டர்கிட்டே இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. மாஸ்டர் என்ன சாப்பிடணும், எப்போ எக்ஸசைஸ் செய்யணும், என்ன டயட் எடுக்கணும், என்ன புக்ஸ் படிக்கிறீங்க, என்ன எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, ஆசிரியர்களவே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்கூலில் நீங்கள் நல்லா படிக்கிறவனே பாருங்கள், இந்த கடைசி பெஞ்சு இருக்கான் பாருங்க, நான்லாம் கடைசி பெஞ்சு. ஆசிரியர்களே கண்டுக்கிற மாட்டாங்க. இந்த நல்லா படிக்கிறவன் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிறவே ஆசிரியர்கள்ட்டே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பான். கூட 2 மார்க் போடுங்க சார் அப்படின்பான். அது மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு, ஜிம் ஆசிரியர்களை பயன்படுத்துறீங்களா? இஸ் தேர் எனி குட் ஜிம்மு இருக்கா? ரைட்டு. நல்ல மிஷின்ஸ் இருக்கா? இன்னைக்கெலாம் நாங்கள்லாம் செஞ்சப்போ அந்த காலத்தில் வெறும் கரலா கட்டை, பெஞ்சு, புஷ்அப்ஸ் தான் போடுவோம். அதிகமாக இருக்காது. பேரலல் பார் இருக்கும். பெஞ்சு ப்ரெஸ் தான் அதிகமாக போடுவோம். இன்னைக்கு ஜிம்முகளை பார்த்தீங்கன்னா 5 லட்சம், அப்புறம் 10 லட்சம் ஆச்சு. இப்போ 1 கோடிக்கெல்லாம் வந்துருச்சு ஜிம்மு. 5 கோடி 10 கோடிக்கெல்லாம் ஜிம்மு ஆரம்பிச்சு, ஃபுல்லாக ஏசி, சென்ட்ரலைஸ்டு ஏசி. நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உள்ள ஒரு கோச்சு, கூடவே ஒரு கோச்சு. லேடி கோச் வேணுமா? லேடிஸ்க்கு லேடி கோச்சு, ஜென்ஸுக்கு ஜென்ஸ் கோச்சு. அழகா இன்னைக்கு நிறைய ஜிம்மு இருக்கு. ஜிம்மை பயன்படுத்துறீங்களா? ஜிம்மை பயன்படுத்துறீங்கன்னா என்னை மாதிரி நீங்கள் டெவலப் ஆகலாம்ல அப்படின்றாரு. அருமையான பாடி பில்டரு இவர் பாருங்க. 1967 அர்னால்டு மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கும்போது இவர் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறாரு. இவர் எதில் வாங்குறாருன்னா 5'7" இவர் ஹைட்டு, 5 அடி 7 அங்குலம். அவர் மிடில் ஹைட்டு. அர்னால்டுலாம் ஹைட்டானவர். அர்னால்டு வந்து 6 அடி 2 அங்குலம், இவர் 5 அடி 7 அங்குலம். அப்போ ஷார்ட்டு, மிடில், டால் 3 கேட்டகரியாக போட்டி நடக்குதுல்ல. மிடில் பிரிவில் வந்து இவர் ஃபஸ்ட்டு வாங்கினவர். அவ்வளோ நேம் ஆகாம ஆயிட்டார். பட் 1971 இவர் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார். இதோட என்ன பெரிய பியூட்டி என்னன்னா, ஏஜ்லெஸ் பாடி பில்டர்னு நான் சொன்னேன். இவர் வந்து பாடி பில்டிங் வந்து பொதுவாகவே ஏஜ்லெஸ் கேம்னு சொல்லுவாங்க. ஏஜ்லெஸ் பாடி பில்டர் வேற. இவர் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில் தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருந்தார். 1985 மிஸ்டர் ஒலிம்பியாவில் லீ ஹேடி ஃபர்ஸ்ட் வந்தார்.
லீகனி அப்போ தான் யங் சாப்பு. 84 ஃபஸ்ட்டு வந்தார், 85 ஃபஸ்ட்டு வந்தார். தொடர்ந்து 8 இயர்ஸ் கண்டினியூஸாக லீகனி வந்து அர்னால்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணார். அந்த லீகனி ஃபஸ்ட்டு வாங்கும்போது இவர் 85 இவர் செகண்ட் வந்தாருங்க. செகண்ட் வந்தால் என்ன அதிசயம்னா உலகத்திலேயே, அப்போ இவருக்கு வயசு வந்து 55. இந்த ஆல்பர்ட் பெக்கல்ஸ்க்கு வந்து 55 வயசுங்க. 40 வயசு 45 வயசுக்கு மேலே ஃபார்ம் போயிடும். நிறைய பாடி பில்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் நாங்கள் வந்து காமன் பிளேஸில் வந்து நீங்கள் இனிமேல் வி ஒன்ட் டேக் ஆஃப் அவர் ஜாக்கெட், இனிமேல் எங்கள் சட்டையை கழட்ட மாட்டோம். ஏன்னா ஸ்கின் டோன் போயிடுச்சு, மசல் டோன் போயிடுச்சு, மசல் சைனிங் போயிடுச்சு. மக்கள் விரும்ப மாட்டாங்க. என்ன வயசான ஆள் சட்டையை கழட்டிக்கிட்டு இருக்க அசிங்கமா அப்படின்றவாங்கன்ட்டு நாங்களாம் சட்டையை கழட்ட மாட்டோம்னு பில்பேர் ரிச்பார்க் மாதிரி ஆளுகள்லாம் சொன்னாங்க. அதிக வயசாயிருச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, வேணாம்ப்பா, இனிமேல் நாங்கள் சட்டையை மாட்டோம், பொது இடத்துல நாங்கள் வந்து பாடி பிசிக்கை காட்ட மாட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் இவர் 55 வயசில் மிஸ்டர் ஒலிம்பியா. யார் இவரை விட பாதி வயசுக்காரங்க. 25 வயசு லீகனிய, இவர் 55 வயசு, 20 வருஷம் இவருக்கு அவருக்கு டிஃப்ரெண்ட்டு. 55 வயசில் அவர் வந்து செகண்ட் வந்தாருங்க. மிகச்சிறந்த ஆணழக. ரொம்ப வருஷம் தொடர்ந்து போட்டி கலந்துக்கிட்டே இருந்தார், ரொம்ப கலந்துக்கிட்டே இருந்தார். கலந்துக்கிட்டே இருந்தவர் தொடர்ந்து பல போட்டிகளில் மிஸ்டர் ஒலிம்பியாவில் வந்து 7 வராரு, 8 வராரு, 9 வராரு, 10 வராரு, நைட் ஆஃப் த சாம்பியன், நிறைய போட்டிகளில் வந்து இவர் வந்து வெற்றி பெற்று பல ஆணழகர்களுக்கு வந்து முன்மாதிரியா இருந்தவர். நான் சொன்ன பாடி பில்டர் இவர் தான், ஆல்பர்ட் பெக்கல்ஸ். என்ன அழகா இருக்காரு பாருங்க. பொதுவாகவே நீங்கள் பாடி பில்டிங்கில் என்ன செய்யணும்னா, பாடி பில்டிங்கில் ஒரு பாடி பில்டரை நீங்கள் பார்க்கணும்னா முகத்தை அப்படி மறைச்சிக்கணும்பாங்க. முகத்தை பார்க்கக்கூடாது. சில பேர் வந்து என்னையா கருவாயா, என்னையா குரங்குமா இருக்காயா, என்னையா அப்படி மனித குரங்குமா இருக்கான் அப்படின்பாங்க. பாடி பில்டிங்கில் வந்து நீங்கள் முகத்தவே பார்க்கக்கூடாது. இந்த அதான் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, பாடி பில்டிங்கில் ரேஸ், இனம் கிடையாது, மொழி கிடையாது, நிறம் கிடையாது, லாங்குவேஜ், எந்த எந்த ஜாதி, மதம், இனம், மொழி, கலரு, இதெல்லாம் அப்பாற்பட்டது தான் ஸ்போர்ட்ஸு. ஃபிசிக்கை பாருங்கள், என்ன அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். ட்ரெப்பீசியஸு பாருங்க, செஸ்ட்டை பாருங்கள், அப்படியே ரிப்புடாக இருக்குது பாருங்கள், கோடாக இருக்குது பாருங்கள் இன்னர் செஸ்ட்டு. ஷோல்டர்ஸை பார்த்தீங்களா, என்ன அட்டகாசமான ஷோல்டர்ஸு. பைசப்ஸை பாருங்கள், அப்படியே கார்க் பால் மாதிரி இருக்குங்க. ட்ரைசப்ஸு, ஃபோராம்ஸு, அப்டமன், இதெல்லாம் எடுக்கும்போது எப்படி 50 வயசுக்கு மேலே தான் இருக்கும். அருமையான பாடி பில்டர், மிகச்சிறந்த ஒரு ஆணழக, ஏஜ்லெஸ் பாடி பில்டர். பாடி பில்டிங் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு வயதே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு பாடி பில்டரு ஆல்பர்ட் பெக்கல்ஸ். பைசப்ஸை பாருங்க, அவருடைய பைசப்ஸை அப்படியே பீக்கா இருக்கு பாருங்க, எவ்வளவு துண்டா இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்ரிபாடி இஸ் ஹேவிங் எவ்ரிபடி, எவ்ரிபடி இஸ் ஹேவிங் எவ்ரி பாடி. ஒவ்வொரு உடம்புக்காரனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உடம்பு இருக்கு. இவருக்கு உடம்பு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே ஒரு பால் துண்டா வெட்டின மாதிரி இருக்கு பாருங்க. அதவே நான் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்க சொல்லியிருந்தேன் என் சன்னுட்ட. பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட்ல எப்படி அழகா இருக்கு பாருங்க. பைசப்ஸ் துண்டா இருக்குங்க. இந்த பாருங்க, 1985 எடுத்ததுன்னு அந்த அந்த இதில் போடுறாங்க பாருங்க. ஆல்பர்ட் பெக்கல்ஸ் பிஸ்க் ஜிம் மியூனிச்சில் போயிருக்காரு. மியூனிச்சில் வந்து, மியூனிச்னா ஜெர்மனில் இருக்குது. ஜெர்மனில் தான் முத அர்னால்டு கலந்துக்கிட்ட போட்டி. ஆஸ்திரியாவிலேருந்து அர்னால்டு ஜெர்மனுக்கு வந்தார். மியூனிச்சில் நடந்த போட்டியில் தான் முதல்ல மிஸ்டர் யூரோப் வாங்கினார். ரைட். இப்போ இந்த பைசப்ஸ் கீழே ட்ரைசப்ஸை பாருங்கள், செஸ்டெல்லாம் பாருங்கள், அந்த செப்பரேஷன்ஸை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள். சிரிச்ச மாதிரி கொடுக்குறாரு. நீங்கள் போசிங் வந்து நீங்கள் கொடுக்கும்போது போசிங் மஸ்ட் பி ப்ளீஸிங், போசிங் மஸ்ட் பி அட்ராக்டிவ் த ஆடியன்ஸ். அதாவது போசிங் போசிங் வித் ஸ்மைலிங், நீங்கள் சிரிச்ச மாதிரி கொடுக்கணும். போசிங் ஸ்மைலிங்காக கொடுக்கணும், ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சில பேர் பல்ல கடிச்சிக்கிட்டு ரொம்ப கொடூரமாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்க முடியாது, அப்படி கொடுக்கக்கூடாது. சிரிச்ச மாதிரி கொடுக்கணும். அங்கே பாருங்க, சிரிச்சிருக்காரு, இதில் சிரிச்சிருக்காரு, இதுலேயும் சிரிச்சிருக்காரு பாருங்க. அதுதான் போசிங் மஸ்ட் பி ப்ளீஸிங். அருமையான சீனியர் பாடி பில்டர்ன்றதை நீங்கள் இதில் பார்க்கலாம். பைசப்ஸை பார்க்கலாம். ரைட். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இது எடுத்த படம். ரொம்ப பிரிண்ட் வந்து சரியாக ஒழுகலை. வார்னிஷ் படம். முத எங்களுக்கு ஒரு பாடி பில்டிங் புக்கு கிடச்சப்ப எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து இந்த படத்தை தான் நாங்கள் தெரியாமல் கிழிச்சு ஃப்ரேம் பண்ணி போட்டோம் எங்கள் வீட்டில். ரொம்ப அருமையாக இருக்கும் பாடி பில்டிங். பாருங்கள், பேக்கு ஆல்பர்ட் பெக்கல்ஸ் மீன்ஸ் பேக் அப்படின்பாங்க. பேக்கு அவ்வளோ துண்டாக இருக்கும், கட்டுக்கட்டாக இருக்கும். அந்த பேக்கை தான் கலரில் எடுக்க சொல்லியிருந்தேன் பாருங்க. கலரில் பாருங்க, க்ளோஸில் எடுங்க, க்ளோஸ் வா.
க்ளோஸில் பாருங்கள் பைசு ஸ்பீக்கை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அருமையான பாடி பில்டர். இதெல்லாம் 55 வயசில் எடுத்தது, இளைஞர்களோட மோதும் போது எடுத்தது. சின்ன இடுப்பு, ப்ராட் ஷோல்டர்ஸு, ட்ரெப்பீசியஸ் பாருங்கள், பிதுங்கி வலியுது பாருங்கள். ரைட்டு. நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல பாடி பில்டிங்கில் வந்து போசிங் மஸ்ட் பி ப்ளீசிங், போசிங் வித் ஸ்மைலிங். சிரிச்ச மாதிரி இருக்கணுங்க. நீங்கள் உடம்புல வந்து 1000 டைட்டாக இருக்கும், உடம்பு வேதனையாக இருக்கும், ஆனால் அதை உங்கள் முகத்தில் காட்டக்கூடாது. முகம் வந்து ஸ்மைலிங்காக இருக்கணும், ஆடியன்ஸாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். என்ன இப்படி பல்ல கடிச்சிட்டு கொடுக்குறேன், சே இப்போ ஒரு ஆளாயா அப்படின்னு. இப்போ அருணாளெல்லாம் எல்லாரும் பார்த்து ரசிக்கிறது காரணம் அவர் ஸ்மைலிங்காக இருக்க முகம் பாருங்கள். போசிங்க பாருங்கள், இவ்வளோ ஸ்டைலாக ஒரு உடம்பை இப்படி இருந்து போய் இப்படி போய் இப்படி போய் எப்படி வளைஞ்சு கொடுத்துருக்காரு பாருங்க. 5 அடி 7 அங்குலங்க இவர். 105 கிலோ 110 கிலோ பாடி வெயிட்டுங்க. நல்ல பாடி வெயிட்டுங்க, அருமையான பாடி வெயிட்டு மிஸ்டர். அதாவது பல வருட கணக்காக அவர் வந்து பாடி பில்டிங்கில் போட்டியில் கலந்துக்கிட்டாரு. ரைட். இவர் முதல்ல ஜிம்மை பற்றி சொன்னார், ஏஜ்லெஸ் பாடி பில்டர்னு நான் சொன்னேன். பாடி பில்டிங்கில் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்ம ஃபிசிக் வந்து நம்மளுடைய நம்ம நம்ம உடம்பு வந்து நம்ம மனசை பொறுத்து நம்ம ஃபிசிக்கை யூத் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்டு, நாட் அ ஸ்டேட் ஆஃப் டைம். இளமை என்பது இளமை என்பது அது வந்து காலத்தால் அறியப்படுவது அல்ல, அது வந்து மனதால் அறியப்படுகிறது. அது இளமைன்றது வந்து உங்கள் மனசை வந்து நீங்கள் இளமையாக வச்சுக்கிறணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப வருஷம் வந்து இளமையாக இருக்கலாம். யூத் இஸ் நாட் அ ஸ்டேட் ஆஃப் டைம், இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இளமை என்பது காலத்தால் அல்ல, அது மனதால் அறியப்படுகிறது. அப்புறம் த பாயிண்ட் இஸ் நாட் டு பி பியூட்டி, த பாயிண்ட் இஸ் நாட் டு பி பியூட்டி பட் டு பி ஹெல்த்தி அட் 60. த பாயிண்ட் இஸ் நாட் டு பி பியூட்டி அட் 20 பட் டு பி ஹெல்த்தி அட் 60. அதாவது 20 வயதில் அழகா இருப்பதை விட 60 வயதில் ஆரோக்கியமா இருக்கணும். அதுதான். இப்ப 20 வயசுல நான் வந்து ஜிம்முக்கு போனேன், ஸ்கூலுக்கு போனேன், காலேஜுக்கு போனேன், ஃபிட்டா இருந்தேன். இப்போ வந்து அப்பா எனக்கு நோய் ஆயிடுச்சுப்பா அப்படின்னா, ஏய் என்னையா எதுக்கு எக்ஸசைஸ் பண்ண, நீ உனக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணதுக்கு என்ன முகாந்திரம்? அப்போ எக்ஸசைஸை முறையாக பண்ணலையா, முறையான வாழ்க்கை வாழலையா, முறையான உணவு டயட்டை ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு யாரும் கேட்பாங்க. அதனால 20 வயதில் அழகா இருப்பதை விட 60 வயதில் ஆரோக்கியமாக இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும், நடம் அப்படியே சிங்கமாய் நடக்கணும், நட தளரக்கூடாது. நம்ம மயங்களே ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னு வைங்க, அப்படி முறைச்சோம்னா அப்படியே மிரளணும். அதாவது அப்பா மன்னிச்சுங்கப்பா அப்படின்னு கன்னத்தில் விட்டோம்னு வைங்க, பழுத்துறணும். ரைட்டு. சொந்த கதை வேண்டாம். இப்போ இவர் சொல்கிறாரு, டயட்டை பற்றி சொல்கிறாரு. த சீக்ரெட் ஆஃப் டயட் இஸ் நத்திங் பட் the secret of diet is nothing but taking the right food at the right time with a proper ratio. அதாவது உணவின் ரகசியம்லாம் வேற ஒன்றுமே இல்லைங்க. சரியான உணவை சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் சாப்பிடுங்க. சரியான உணவுனா என்ன, சரியான விகிதம்னா என்ன? நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட்டு, புரதம், ஃபேட்டு 3 கலந்துருக்கணும் உணவில். கொழுப்பு கம்மியாக இருக்கணும், புரதம் கூடி இருக்கணும், கார்போஹைட்ரேட் மீடியமாக இருக்கணும். 40 30 30ன்னு அந்த மாதிரி இருக்கணும். 40 40 20ன்னு இருக்கணும். பாடி பில்டர்ஸ்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, காம்படிட்டிவ் பாடி பில்டர்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க ப்ரோட்டீன் தான். எக்கு ஒயிட்டு 50 எக்கு ஒயிட்டு, 5 2 3 சிக்கனு, ஃபுல் சிக்கனு, அப்படியே ஃப்ரெஷ்ஷு மட்டும்தான். கொழுப்புலாம் இல்லை, எண்ணெயிலெல்லாம் பொரிக்கிறது கிடையாது, உப்பு உரப்பு போடுறது கிடையாது. அப்படி சாப்பிடுவாங்க. அப்படி நம்ம பாடி பில்டர் நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் அப்படி சாப்பிட முடியாது. நம்ம வந்து பசிக்காக சாப்பிட்றோம். பசிக்குதுப்பா சாப்பாடு வைக்குமா அப்படின்றோம். சில பேர் ருசிக்காக சாப்பிட்றோம். எப்படின்னா, ஹோட்டலில் போய் அந்த அம்சவல்லிக்கு போவோமா, அபர்ணாவுக்கு போவோமா, அன்னபூர்ணாவுக்கு போவோமா, அங்கே புரோட்டா நல்லா இருக்கும், அங்கே பிரியாணி நல்லா இருக்கும், அங்கே சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கும், அங்கே மட்டன் பிரியாணி நல்லா இருக்கும், அங்கே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமியா, மீன் குழம்பு சாப்பாடு சூப்பராக இருக்குமே, அவனை அடிச்சுக்க முடியாது எங்கள் கோனார் கடையில். அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்களே தெரியும், ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம டேஸ்ட் பண்ணி ருசிக்காக சாப்பிட்றது. சில பேர் பசிக்காக சாப்பிட்றது, சில பேர் ருசிக்காக சாப்பிட்றது, சில பேர் கடமைக்காக சாப்பிட்றது. இருப்பா சினிமாவுக்கு ஃப்ரெண்டுக்கு கூப்பிடுறேன், இருப்பா அந்த 2 வாயில் அள்ளி போட்டு வந்துடுறேன்ப்பா, சாப்பிடலைன்னா ஏதாவது புண்ணு வந்துடும். வீட்டிலே சொல்லுவாங்க, டேய் எதையா சாப்பிட்டு போடா, மயக்கப்பட போகிறடா அப்படிம்பாங்க.
இந்த கடமைக்கு சாப்பிட்றது, விருப்பம் இல்லாமல் கடமைக்கு சாப்பிட்றது, பசிக்காக சாப்பிட்றது, ருசிக்காக சாப்பிட்றது, கடமைக்காக சாப்பிட்றது. இப்போ பாடி பில்டர்ஸ்லாம் என்ன சாப்பிட்றோம்னா, பாடி பில்டர்ஸ் ஆரம்ப காலத்தில் அவங்க மசலுக்காக சாப்பிடுவாங்க. மாசு வைக்கணுமையா, முட்டை, பால், சிக்கனு, மட்டனு அடிச்சு உள்ளே தள்ளுவாங்க. சைஸ் ஏறணும் கும்புன்னு. காலேஜ் படிக்கும்போதே அப்படியே 75-80 கிலோ இருந்தால் யாரும் பார்த்தா தனி உருவமாக தெரியும். சாதாரண மனிதனுக்கும் பாடி பில்டருக்கும் 10 கிலோ கூட இருக்கணும். அப்போ தான் வித்தியாசமாக தெரியும். லே பர்சனுக்கும் பாடி பில்டருக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இவர் என்ன சொல்கிறாரு, ஆல்பர்ட் பெக்கல்ஸ் நாங்கள் என்ன சொல்கிறேன், பசிக்காக சாப்பிடு, ருசிக்காக சாப்பிடு, கடமைக்காக சாப்பிடு, மசலுக்காக சாப்பிடு, ஆரோக்கியத்துக்காக சாப்பிடு. ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்னா என்ன, கரெக்டாக காலையில் 9 மணிக்குள்ளே சாப்பிடணும். 9 மணிக்கு சாப்பிட்ற உணவை சில பேர் பலசர கடை பிஸ்னஸ் பண்ணுவாங்க, 11 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்புறமேட்டு மதியான சாப்பாடை 1 to 2க்குள்ளே சாப்பிடணும். நல்லா கவனிச்சுங்க, மதியான சாப்பாடை 1 to 2க்குள்ளே சாப்பிடணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 4 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. 4 மணிக்கு சாப்பிட்டுட்டு வீட்டில் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு 6 மணிக்கு போவாங்க, கடைக்கு போவாங்க, பிஸ்னஸ் பண்ண போவாங்க. கடையெல்லாம் மூடிட்டு 11 மணி 12 மணிக்கு பிள்ளைகள்லாம் வீடே இருட்டாக இருக்கும், ஊரே இருட்டாக இருக்கும், 12 மணிக்கு வந்து சாப்பிடுவாங்க. அப்புறமேட்டு படுத்து தூங்குவாங்க. எப்படி பாருங்க, அதெல்லாம் தவறான உணவு முறை. ஆனால் வேற வழி இல்லை, நோ அதர் சமுதாயத்தில் இன்னைக்கு பிழைக்கணும்னா அப்படிதான் சாப்பிட்றாங்க. ஆனால் நல்ல சத்தான உணவாக சாப்பிடணும். நீங்கள் எதை சாப்பிட்டாலும் கொழுப்பு இல்லாத உணவாக, ரொம்ப எண்ணெயில் பொரிச்ச உணவாக இல்லாமல் நல்ல தரமான உணவாக நீங்கள் சாப்பிடணும். இன்னொன்று சொல்கிறாருங்க, பிரேக்ஃபாஸ்ட் லைக் எ கிங், பிரேக்ஃபாஸ்ட் லைக் எ கிங், லஞ்ச் லைக் எ பிரின்ஸ், சப்பர் லைக் எ பாப்பர். பொதுவாக சொல்கிறாங்க, காலையில் அரசனை மாதிரி சாப்பிடியா, நல்லா சாப்பிடு. மதியானம் இளவரசனை மாதிரி சாப்பிடு, அடுத்த கேட்டகரி. நைட்டு சப்பர் லைக்கே பாப்பர். பாப்பர்னா ஒரு பிச்சைக்காரன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தருத்திரன மாதிரி சாப்பிடு, கம்மியாக சாப்பிடு அப்படின்றாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ராத்திரி படுக்கும்போது தான் நிறைய சாப்பிடுறது, நிறைய லோட் பண்ணிட்டு, அப்போ தான் தூக்கம் இடையில வராது, தூக்கம் முழிப்பு வராதுன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கணுன்றதுக்காக சாப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், காலையில் அப்புறம் இன்டைஜஷன் ஆகி ரொம்ப சிரமமாகும். அதனால் கரெக்டாக சாப்பிடுங்க, சரியான உணவை சாப்பிடுங்க. சரியான உணவை சாப்பிட்டா உங்களுக்கு நோயே வராது. இது ஔவையார் மாதிரி அம்மா ஔவையார் மாதிரி நம்ம பாட்டி சொல்கிறாங்க, நோய்க்கு இடங்கொடேல், நோய்க்கு இடம் கொடுத்துறாதையா, நோய் வந்துச்சுன்னா உயிரே போயிடும். அவங்க பார்த்துருக்காங்க, அவங்க நாள் கணக்காக நடந்து 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 போய் சாப்பிட்டதுனா, அவங்க உணவை சாப்பிட்டு நடந்ததுனால நடையே அவங்களுக்கு உடற்பயிற்சி, அதனால தான் அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. நோய்க்கு இடம் கொடேல் அப்படின்றாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ன்றாங்க. அப்புறம் இதைத்தான் இந்த ஆல்பர்ட் பெக்கல்ஸ் மிக மிக உயர்வாக சொல்கிறாரு. கருப்பின பாடி பில்டராக இருந்தாலும் ரொம்ப ஒரு தெளிவான ஆணழகன், மிகச்சிறந்த அறிஞன். ரொம்ப நாளாக போட்டியில் கலந்துக்கிட்டாங்க, நிறைய போட்டிங்க, சொல்லவே முடியாது. நீங்கள் யூடியூப்பில் அவரோட ரெஃபரன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ஒரு 50 போட்டியில் கலந்துருப்பாருங்க. நிறைய பரிசு, லைஃப் டைம் அச்சீவர்லாம் அவார்டெலாம் வாங்கினாருங்க. மிகச்சிறந்த ஆணழகன். 1930 பிறந்தவர், இன்னும் உயிரோடு இருக்காருங்க. பாருங்கள், மிகச்சிறந்த ஆணழகன். அவருடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு. தேங்க்யூ.